வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். உதயநிதி ஸ்டாலினை தண்டிக்கணும். காங்கிரஸ் முதல்வர் திடீர் ஆவேசம். திகைக்க வைக்கும் அரசியல் பின்னணி. காங்கிரஸ் திமுக உறவில் விரிசல். கொந்தளிக்கும் திமுக உடன்பிறப்புகள். சென்னையில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர்கள் சேகர்பாபு, உதயநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சனாதனம் என்ற பெயரே சமஸ்கிருதத்தில் இருந்து வந்ததுதான். இந்த மாநாட்டை பார்க்கின்ற போது சிலருக்கு எரிச்சல் இருக்கும். அவர்களுக்கு முடிந்தவரை எரியட்டும். எல்லா சமூக மக்களையும் ஒரே இடத்தில் குடிவைத்து அந்த இடத்திற்கு சமத்துவபுரம் என்று பெயர் வைத்து சனாதனத்திற்கு சம்மட்டி அடி கொடுத்தவர்தான் கலைஞர். டெங்கு, மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படித்தான் இந்த சனாதனமும். சொந்த மாநில மக்களை 2 குழுக்களாக பிரித்து கலவரத்தை மூட்டியுள்ளார்கள். இதுதான் சனாதனம். சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்றார். இவரது பேச்சு நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மேலும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் சேகர்பாபு மீதும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி நிர்வாகிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இது தொடர்பாக வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே மொத்தம் 17 மக்களவை தொகுதிகள் கொண்ட தெலுங்கானா மாநிலத்தில் 4ஆம் கட்டமாக மே 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த தேர்தலில் காங்கிரஸ், பாரத ராஷ்டிரா சமிதி கட்சி, பாஜக ஆகிய கட்சிகள் களம் இறங்குகின்றன. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறது. அதன்படி சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்துக்கள் தவறானது என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலையொட்டி தெலுங்கானா மாநிலத்தில் அம்முதல்வர் ரேவந்த் ரெட்டி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவரிடம் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் கூறிய கருத்துக்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அவர், உதயநிதி ஸ்டாலினின் கருத்துகள் தவறானது, அது அவருடைய சிந்தனை. சனாதனம் குறித்து அவருடைய கருத்திற்காக அவர் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதற்கு எதிர்வினையாற்றும் இணைய திமுகவினர், தமிழகத்தில் காங்கிரஸை எந்த சூழலிலும் ஆதரிக்கும் கட்சியாக திமுக இருந்து வருகிறது. காங்கிரசின் நம்பிக்கை நட்சத்திரமான ராகுல் தினமும் பாஜகவையும் RSSையும் தீவிரமாக எதிர்த்து வருகிறார். ஆனால் அண்டை மாநில காங்கிரஸ் முதல்வரின் இதுபோன்ற பேச்சு தேவையற்ற மனக்கசப்புகளை உருவாக்கும் என்கின்றனர். திமுகவின் முக்கிய முகமாக இருக்கும் அமைச்சர் உதயநிதியை காங்கிரஸ் முதல்வர் விமர்சித்துள்ளது கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.